Chitra, Social Talk. அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எஸ்எஸ் டிடெக்டிவ் சர்வீஸ் எம் கோபி. கோபி நடத்துகின்ற நிறுவனத்துடைய பெயர் எஸ்எஸ் டிடெக்டிவ் சர்வீஸ் அப்படின்னு இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் சார்பிலே கோபி செய்கின்ற பிரதான பணினா அது பொதுத்துறையிலிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் வர வேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்ட் நிதியை மக்களுக்கு பெற்றுத்தருவது தான். மருத்துவ காப்பீட்டிலும் ப்ராவிடென்ட் ஃபண்டிலும் மக்களுடைய கோடிக்கணக்கான பணம் முடங்கி கிடக்கிறது. அதை மீட்க தெரியாமல் தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது தான் கோபியினுடைய பிரதான பணி. பல நூறு பேர்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை மீட்டு தந்துள்ள கோபி இந்த துறையிலே தான் சந்தித்த சவால்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. இப்படி ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? 2013 2018 வரைக்கும் என்னுடைய பணம் வந்து ப்ரைவேட் பிஎஃப் ஆஃபீஸில் பிளாக் ஆகிடுச்சு. 1.25 லட்சம். ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் தான். ஃபீமேல் ஆக்கிட்டாங்க, கோபியை அவே சன்மை ஆக்கிட்டாங்க. இவங்க வந்து எம்ப்ளாயர் கிட்ட போனால் அங்கே போடுறாங்க. இது ரொம்ப டீப்ரெஸ் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. மக்கள் பல பேருக்கு பிஎஃப்னா என்னென்ன ஒரு சில பேருக்கு தெரியாது. உண்மைதான். எம்ப்ளாயர் வேலைக்கு போனால் பிஎஃப் பிடிக்கணுன்றது இப்போது 2014 அப்புறம் ஜூன் ஜூலையில் இந்த யூஎன் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னன்னா ஒரு சிலர் வந்து பிஎஃப்லாம் வேணாம், அப்போ சம்பளம் கம்மி, இதில் என்னத்து நான் 4 ஆளாயிருன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 எனக்கு சம்பளம், 10,000க்கு 12% 1,200 ரூபாய். நீங்கள் ஒரு 1,200 போடுறீங்க. இதில் 8.33% தான் பிஎஃப். அது என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்தியாவில் இந்த பிஎஃப் பணம் எவ்வளவு தொகை வந்து உரிய நபர்களுக்கு போய் சேராமல் இருக்குது? 10 கோடி. இது இன்னும் எதிர்காலத்தில் அதிகமாகும். அதில் என்னன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் நான் யார்ட்டையும் போட்டு கேட்குறேன், ஆனால் சொல்ல மாட்டாங்க. இப்போ யார் யாருக்கு இது மாதிரி உரிய தொகை கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த தொகையை மீட்டு வாங்கி தர்றது தான் உங்களுடைய பணி. நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 100 மேலே பண்ணியிருப்பேன். நிறைய போர் பீப்புள் எங்கிட்ட வந்தாங்க, நல்லா படித்தவங்களும் இது வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுங்கம்மா, நீங்கள் அதிகமாக மீட்டு வாங்கி கொடுத்த தொகை அப்படின்னா எவ்வளோ? நம்ம ஏகேடிஆர்னு ஒரு இடங்குது தோரப்பாக்கத்தில். அந்த இடத்துல ஜானசாகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு. அவருக்கு வந்து இந்த பேங்க் எல்லாம் லிங்க் ஆகலை கொரோனா டைமில். அவர் பார்த்தா டெட் ஆகிட்டாராம். அவர் இறந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணேன், 1 வருஷம் கழிச்சு தான் போனேன். அந்த இல்லையா போட்டு என்னம்மா ஐயா தவிட்டாருமா, என்ன ஆமாப்பா தவிட்டாருன்னு. சரி நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போனீங்களான்னு போனப்பா. என்ன கொடுத்தாங்கன்னா இந்த பென்ஷன் போன 68,000 இருக்குது, அதை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம ஆதார் கார்டு எடுன்னு சொன்னாங்களே தவிர 2004 நிறைய பிஎஃப் மெம்பர் மேலே தப்பு, பிஎஃப் ஆஃபீஸ் மேலேயும் வெளிப்படைத்தன்மை இல்லை. அவங்க வந்து வராதுன்னு சொல்லுவாங்க தவிர அது வரத்துக்கு என்ன வழி அது சொல்ல மாட்டாங்க. உங்களை தேடி வர்றவங்க எப்படி வராங்க? நண்பர்கள் சொல்லி தானா? இப்போ ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சிங்களேன், இன்னொருத்தர்கிட்ட அப்படியே ஃபார்வர்டு பண்ணுவாங்க. இப்போ நான் இப்போ கூட ஆஃபீஸ்னா சனிக்கிழமை காலையில் 10 to 2 அவங்க டைம். மற்ற நாள்களில் சந்திக்க முடியாது. ஏன் சந்திக்கிறது இல்லைன்னா, இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் போய் நேராக பார்க்குறதில்ல, எல்லாருக்கும் கடிதம் தான். நீங்கள் ஆமாம், இந்த கடிதத்துக்கெல்லாம் முறையாக பதில் வருதா? அது நானும் இதில் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கேன். இந்த சட்டம் சொல்லுது இந்த மாதிரி, இந்த ஹைகோர்ட்டில் சொல்லி இது மாதிரி எடுக்கலன்னா நீங்கள் உங்கள் மேலே கஞ்சமி கோர்ட்டு போனால் 25,000 + 10,000 நம்ம டீப்ரெஸ் ஆனது. அட்டன் பண்ண கேஸ்லேயே ரொம்ப சிக்கலான கேஸ் இது. அதான் ஸ்டாலின் கேஸ் தான் சார். 16 வருஷம் டேட் ஆஃப் பர்த். அது ஆஃபீஸ் ஐஎஸ்ஐ பாம்பே இருக்குது. இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மேடம் கால் மேலே கால் போட்டுன்னு எல்லாம் வராது தம்பி, மறந்துடு. இப்போ யாருக்கு பணம் வரணுமோ அவங்க வந்து பார்க்கட்டும், நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு உங்களை யாராவது கேட்டிருக்காங்களா? இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தையோ இன்சூரன்ஸ் பணத்தையோ பயனாளிகளுக்கு கொடுக்கறதுல அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன சொல்ல, நீங்கள் கேட்டால் கொடுப்போம், கேட்கலாம் விட்டுடுவோம். நாங்கள் வந்து உங்கள் லெட்டர்லாம் போட மாட்டோம், இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கணும்லாம் சொல்ல மாட்டோம். உனக்கு அக்கறை இருந்தால் வா. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சாமானிய சட்டம் தெரியாது. நிறைய திரைப்படம் பார்ப்பீங்களா? அது பெரும்பாலும் டேரக்டரை பேஸ் பண்ணி தான் பார்ப்பேன். இந்த நடிகர்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த பிஎஃப் மாதிரி
எந்தெந்த துறைகளெல்லாம் வந்து மக்களுக்கு போக வேண்டிய பணம் சரியாக போகாமல் இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டு, மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அது எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஆளுங்க பாலிசி போட்டால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஒரு மாதம் கட்டுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆமாம். மினிமம் 3 வருஷம் கட்டியிருக்கணும். ஆனால் பாலிசி போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சராசரியாக சாமானியனா பாலிசியை பற்றி முதல்ல பப்ளிக் சரியான இதுவே இல்லை சார். அதில் என்னென்ன எழுதுறாங்கன்னு நம்ம பார்க்கறதே இல்லை. நம்ம கிட்ட கையில் தாங்கிறோம், கையில் போடு. அது நம்ம படிக்காமல் போட்டுறோம். ஒரு நாசம் யாராக இருந்தாலும் தயவுசெய்து எல்ஐசி போடாதீங்க. பாலிசியை மணி பேக் பாலிசி போடுறதா நம்ம ஞாபகம். மணி பேக்னா இந்த மாதிரி பணத்தை மீட்டெடுத்து தரதை தாண்டி நிதி நிர்வாக ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்களா எல்லாருக்கும்? ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். நம்ம போனோன்னா அவங்க சரி வாங்க உட்காருங்க. என்னுடைய வண்டி காணாமல் போச்சு பல்லாவரம் சந்தையில். அங்கே போனால் வழக்கம் போல் இதுதான் எஃப்ஐஆர் பிரச்சனை. நாங்கள் வழக்கம் போல் போனோடனே படத்தில் வர மாதிரி ஆமாம் வண்டி காணாமல் போனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸு இப்போ வேப்பேரியில் தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் 5ஆவது மாடியில் டிஜி உட்கார்றாரு தினகரன் நிற்கிறான். போனால் நிற்கிறாங்க. இப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, சார் இவங்க நோ பார்க்கில் வண்டி விட்டாங்களா, அதெல்லாம் இது பண்ணல. உங்களுடைய அனுபவத்தின் துணையோட அடுத்து இது மாதிரி என்ன மாதிரி உங்களுடைய சேவையை விரிவுபடுத்தணும்னு ஐடியா வச்சு? எனக்கு வந்து இந்த டேட்டா பற்றி பிரச்சனை நிறைய இருக்குது சார். அது வந்து அதுக்கு உண்டான சரியான ஆதாரம் இல்லை, அவேர்னஸ் இல்லை சார். அது இவங்க வேண்டு தப்பு பண்ணுறாங்க. நான் என்ன இந்த இடிஎல்ல இருக்கு இல்லையா, பர்த் காப்பீடு, அவங்களுக்கு தான் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும். காரணம் என்ன, அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஆச்சு நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு ரெக்கார்டு கிடைக்கும். ஆனால் அது வந்து எம்ப்ளாயருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இது வரும், ப்ராப்ளம் வரும். தேவையில்லாத இந்த ஆள் நடுவில் தலையிறனா, நம்ம எங்கன்னா நிம்மதியாக இருந்தோம், இது இவர் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகுது. எவ்வளோ பேர் என்னை ஃபோன்லேயே திட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு லேடி இதில் லாக்கர் உள்ள போனாங்க பேங்க்கில். லாக்கரில் அந்த லேடி இருக்கிறது கவனிக்காமல் செக்யூரிட்டியும் மேனேஜராக போயிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க பேங்க்கையே. இவங்க வெளியே கொஞ்சம் சும்மா இல்லை தாம்பரத்தில். நீங்கள் நடத்துகிறத பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவை மையம். ஆனால் இதுக்கு ஏன் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு பேர் வச்சிங்க? அதாவது எஸ்எஸ்பிஎஃப் கன்சல்டிங் வைக்கணும் சார். இது முறைப்படி எஸ்எஸ் டிடெக்டிவ் வச்சது வந்து இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸை போய் அப்ரோச் பண்ணி இந்த டேட்டா பண்ணுறோம் முதல்ல லெட்டர் மூலம் போவோம். உங்களுடைய பயணமும் இந்த சேவையும் கோபிக்கு எந்த அளவுக்கு மன நிறைவை தந்திருக்கு? இந்தியா ஃபுல்லாக 29 மாநிலம் யூனியன் பிரதேசம் இருக்குது. இப்போ பூனா வாங்கி கொடுத்துட்டேன், பெங்களூர் வாங்கி கொடுத்துருக்கேன், டெல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். முதல்ல அவனுக்கு பூனை கேஸ் தான் முடிச்சு கொடுத்தேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ராம்கோன் பெரிய பில்டிங் இருக்குது. அதில் ஒரு கம்பெனி எத்தனை வருஷம் எடுத்துகிட்டு போயிட்ட உடனே அந்த எம்ப்ளாயர் இங்கே இல்லை. அவரோட எம்ப்ளாயர் பூனா, இந்த சென்னையில் அவருக்கு ஆஃபீஸ் இல்லை. போனால் கூட ஒருத்தர் வந்தார் சார், 65 வயசு ஆகுது, 58 வயசில் வாங்க வேண்டிய பென்ஷனை 65 வயசு ஆகுது வாங்கலாம். அந்த கம்பெனி மூட்டாங்க பெங்களூர். பென்ஷன் எப்படின்னா நிறைய பேர் அவேர்னஸ்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க.